ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ரோடக் ஃபுடி. நான் இன்றைக்கி வந்திருக்கிறது ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபியோட. லெஃப்ட் ஓவரான புட்டு வச்சு எப்படி நம்ம ஒரு புட்டு உப்புமா பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்காவோ கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஈஸியான புட்டு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு லெஃப்ட் ஓவர் புட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி பண்ணி மிஞ்சி போன புட்டு இது நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் ஓவர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் ஒரு கேரட்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவை இதில் பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் க்ரீன் சில்லிஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், அது இன்னும் நல்லா காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ். இந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நம்ம வணக்கிக்கலாம். நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் இதையும் நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த கேரட் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, நீங்கள் ஆல்ரெடி புட்டில் உப்பு போட்டிருப்பீங்க, அதை அனுசரித்து நீங்கள் இந்த ஆனியன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான புட்டு உப்புமா இங்கே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆனியன் சாட்டே பண்ணும்போதே கொஞ்சம் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இது ஒரு மசாலா ஃப்ளேவரோடு கிடைக்கும். உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா இதில் வெஜிடபிள்ஸுக்கு பதிலாக நீங்கள் எக், சிக்கன் இதெல்லாம் ஆட் பண்ணி மசாலாவும் ஆட் பண்ணிங்கன்னா அது வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அந்த ரெசிபி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இந்த புட்டு உப்புமா ஒரு நல்ல சூடான டீ இல்லைன்னா பழம் இது கூட எல்லாம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரோடக் ஃபுடி. பாய்.